முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கந்தாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் சோம் சரணபாவாய நண்ப. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாசு வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 29ஆம் நாள், திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷத்தில் உள்ளவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். பேரும் புகழும் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். தாய் வழி உறவுகள் ஆதரவு பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆனால் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். பூர்வீக சொத்து மேல் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அது இன்று சாதகமான தீர்ப்பினை தரலாம். அக்கம் பக்கத்தினால் சில விரயங்கள் ஏற்படும். ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும். எந்த காரியத்தை துரிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி, பணவரவு, தனவரவு எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. ரிஷபம், எடுக்கின்ற முயற்சிகள், அதாவது நீண்ட நாளாக நீங்கள் செஞ்சிட்ருக்க ஒரு சில முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி வெற்றி பெறும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். தாய் வழி உறவினர்கள் ஆதரவுகள் உண்டாகும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். சகோதரர் கருத்து வேறுபாடு இருக்கணும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாகவும் பழக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். மிதுனம், பேசி இன்றைக்கி அறிக்கை சாதிக்க போகிறீங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி இருப்பதனால எல்லாரும் கவரப்படுவீர்கள். ஏதாவது வேலை நடக்கணும்னா நீங்கள் பேசினா போதும், எதிரி கூட உங்களுக்கு சாதகமாக மாறிடுவோம். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவதற்கு சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இப்போது கஷ்டகாலமாக இருக்கிறது. பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். துரிதமான காரியங்களை செய்து வெற்றிகரமாக வேலைகளை முடிப்பீர்கள். அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண் ஊழியர்கள், பெண் அலுவலர்கள் என பெண் இனத்தின் அனைத்து வகுப்பில் உள்ளவர்களும் உங்களுக்கு இன்று அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கடகம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும். பேச்சில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். குடும்ப அங்கத்தினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகளை விட்டு பேச வேண்டாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் நல்ல ஒரு அடையாளப்படுத்தி உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கான காலகட்டம் இது. உங்கள் நிர்வாகத்தை கோளாறுனால சில பணிச்சுமைகள் ஏற்படலாம். கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. புதிய வித்தைகளை செய்வது, மாற்றம் செய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. பெண்களிடம் கவனமும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து சேரும். பிரச்சனையை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். தொழில் விஷயத்தில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டமும் இன்று கை கொடுக்கும். சிம்மம், நீண்ட நாள் விருப்பங்கள் என்று நிறைவேறும். அதிகாரிகள் ஆதரவு பெருகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். யோகமான நாள். நிர்வாகத் திறமையினால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அவசரமாக செய்யும் காரியங்கள், துணிச்சலான செய்யும் காரியங்கள் கூட இன்று வெற்றி பெறும். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள்.
தாய் வழி உறவினர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னிலைப்படுத்தி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். அதற்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். ஆதரவு கொடுக்காத அதிகாரிகளாக இருந்தால் இன்று மாற்றப்படுவார்கள் அவர்கள். இருந்தாலும் தொழிலில் சில எதிர்ப்புகள் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சமாளித்து தான் இன்ற நாளை கடக்க வேண்டும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னி, இன்று நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்று தீரக்கூடிய நாள். இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இன்று மறையும். இருந்தாலும் சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள். அதற்கு ஒரு புனித யாத்திரை செல்வது நல்லது. இறை வழிபாடு மன அமைதியைப்படுத்தும், மனதை சாந்தப்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. நிர்வாகத் திறமை அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் அவசரத்துடனும் துணிச்சலோடும் செய்து அதையெல்லாம் வெற்றியாக செய்து முடித்து காண்பீர்கள். தாய் வழி உறவினர்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். திட்டமிட்ட காரியங்கள் மட்டுமே தொழிலில் வெற்றி பெறும் என்பதால் திட்டமிட்டு செயல்படவும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. மருத்துவ செலவுகள் கூடும். துலாம், தொழிலில் நீங்கள் திட்டமிட்டு காரியங்களை வெற்றி பெறுவீங்க. தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தொழிலில் வம்பு வழக்குகள் ஜாஸ்தியாகும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப்போகிறீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களை தேடி வரும். அதெல்லாம் செய்து மகிழப் போகிறீங்க. நிர்வாக திறமைக்கு சில உங்களுடைய திறமைகளை விமர்சனங்கள் செய்வாங்க. அவசரமான காரியங்களை பதற்றமாகவும் அசட்டு துணிச்சலாகவும் இந்த காரியத்தை செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்கள்கிட்ட கவனமும் கண்ணியமாகவும் கண்டிப்பாகவும் வளர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் சில புதிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகள் பேரும் புகழையும் பெற்றுத் தருவார்கள். அவர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். விஷயம், தொழிலில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்போகிறீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் வழக்குகள்லாம் இன்று நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். நல்ல ஒரு தீர்ப்புகளை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த வழக்குகளை என்று தைரியமாக கையாளலாம். உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். எந்த காரியங்களையும் அசட்டு துணிச்சலுடன் துரிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். உங்கள் பேச்சில் கரார், கண்டிப்பு, கோபதாபங்கள், இனிவு என எல்லாம் இன்றைக்கு ஒரு பிரியாணி மாதிரி கலந்து இருக்கும். அவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அதை ரசித்து உங்களை அட்மையர் பண்ணுவாங்க. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழில் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, தடைகளை மீறி, எதிர்ப்புகளை மீறி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டுமே உங்கள் மனதில் பிரகாசமாக இருக்கும். மற்றவற்றை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். ஆகவே உங்கள் விருப்பங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களையும் உரையங்களையும் சந்திக்க நேரிடும். மகரம், உங்களுடைய திட்டங்கள், திறமைகள் எல்லாம்
சில எதிர்ப்புகளுக்கு பின்னே வெற்றி பெறும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். வம்பு வழக்குகளை இன்று தவிர்ப்பது நல்லது. வம்பு வழக்கை தேடி போக வேண்டாம். அந்த வம்பு வழக்கை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது. வாழ்க்கை துணையுடன் வெற்றிகரமாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கும்பம். உங்களுடைய போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் எடுக்கின்ற கடின உழைப்பினால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். சமூக அந்தஸ்து கூடும். வாழ்க்கை துணையுடன் மிகவும் ஜாக்கிரதையாக பழகுவது நல்லது. ஏனால் சிறு ஊழல் கூட உங்களுக்கு பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் மனதில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். மீனம். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி, ஒரு ஞானி போல பேசுவீர்கள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். இருந்தாலும் அதை கடின உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். எதிரிகளை அடையாளம் கண்டு ஒதுக்குவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெல்வீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையின் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும். தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். தொழிலில் நீங்கள் துரிதமாக செயல்பட்டாலும் அசட்டு துணிச்சல் செயல்பட்டாலும் என்று வெற்றி தான். பெண்கள், பெண் ஊழியர்கள், உங்களுக்கு அலுவலர்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். குழந்தை சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தை உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். அதனால் அனுகூலம், ஆதாயங்கள் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கப் போகிறது. ஆகவே இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை போன்ற காணொலிகளை தவறாது காண வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.